அப்படி வளர்றேன். ஹாய். மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா என்னோட ஸ்டடி vlog தான் வந்து நீங்க வந்து இந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா பார்க்கலாம் போறீங்க. ஸ்டடி vlogனு நான் சொன்னதுமே எங்க ஸ்கூல்ல வந்து ஸ்டடி வச்சுட்டாங்க. Also known as Gauss-Flex theorem is the law relating to the distribution of the electric charge to the resulting electric. அதுக்காக தான் நான் கிளம்பிட்டேன். பட் இதுவும் ஒரு ஸ்டடி தானே, அதனால நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து படிக்க ட்ரை பண்ணுங்க. உலக வழக்கம். ஓகே, நான் வந்து இப்போ வந்து ஸ்டடிக்காக வந்து நான் வந்து கிளம்பிட்டேன். இல்ல என்ன நிறைய இருக்குது. இப்போ நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறேன். எப்படி போய் செம்மையாக இருந்துச்சு கைஸ். இப்போ வந்து நான் வந்து டயர்டாக இருக்கேன். நெக்ஸ்ட் என்ன நடந்துக்கிட்டு இருக்க? வேற ஆண்டத்துக்கு நம்ம வந்து மிட்டம்காக வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஏதேதோ பேசுறியா ஃபுல்லாக பாருங்க. இப்போ வந்து எப்படி என் ஸ்கூல் போச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட டெஸ்ட் வச்சாங்களா? அவ்வளோ டெஸ்ட் தெரியுமா? அதுக்கெல்லாம் தெம்புல விட்டுடுங்க. எவ்வளோ பெரிய படிப்பாளின்னு என்னை பார்த்து நீங்க கத்துக்கோங்க. நான் ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு. அது மாதிரி என்னை பார்த்து இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்தின் சிகரமா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல. இது சோயநல பூமி ஐயா தோர. நீ டார்ச்சர் பண்ணணும். நீ எங்களை எப்படி பண்ணாங்க ஒரு அளவுக்கு மேல பண்ண நீ டார்ச்சர் பண்ணி உன்னை வந்து கொலை பண்ணணும். அதான் எனக்கு ரொம்ப ஆசை. கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும். Few moments later. படிச்சேனா அப்படின்னா இதை தான் வந்து படிச்சிருக்கேன். என்ன ரங்கா ஜோக்காட்டீங்களா எல்லாரும்? எனக்கு இப்போ தெரியாது. முதல் முறையாக என்னுடைய அழகான எழுத்து வந்து இருக்கு. இல்ல நான் கேக்குறேன், கூச்சமா இல்ல? பாருங்க, இதான் உலகத்திலே ரொம்ப அழகான எழுத்து. இதெல்லாம் ஓகே தான். இதுதான் நான் ரொம்ப அழகா எழுதின எழுத்து. அறிவு உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல கோபி நெக்ஸ்ட் டே இந்த ஈவினிங் மார்னிங்லேருந்து நான் வந்து ரொம்ப படிச்சுட்டேனால டயர்டும் ஆயிட்டேன். ஏன் வைக்க பண்ண கிளம்பிட்டு சொல்கிறேன். முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவணி. இப்பொழுது நான் வந்து கிளம்பிட்டேன். இப்போ நான் வந்து ஸ்கூல் போகணும், தலை பின்னணும். ஸ்கூல் போய் தலை பின்னக்கூடாது, தலை பின்னிட்டு ஸ்கூல் போகணும். போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்து நான் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் அது குட்டி பிரேக். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. பூசிசாடா யாருடா? மை எனர்ஜி. இன்னைக்கு எப்படி எக்ஸாம் எழுதிங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். கிழிச்சிட்டேன். தமிழும் இங்கிலீஷ் எக்ஸாமும் ரொம்பவே கிழிச்சிட்டேன். அதனால நான் எப்படியும் சொல்கிறேன். தமிழ் எல்லாமே வந்து வெரி நாங்கள் எல்லாத்தையும் படிச்சிட்டோம். அதனால் நாங்கள் எழுதிட்டோம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் வந்து வரும். ஆனால் வந்து இங்கிலீஷில் வந்து எல்லாமே ஓகே தான். நான் எல்லாமே எழுதிட்டேன் அப்படின்னு நான் வந்து மாஸ்டர் பிளான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். நான் எழுதிட்டேன். சரி, நீ உண்மையிலேயே எப்படி எழுதுன? இங்கிலீஷ் ஒரு 50க்கு 42க்கு 2 வரும். 2வா? செண்ட மடிவேட் பீக்ன. அப்புறம் வந்து நான் வந்து தமிழ்ல 50. ஏன் இப்படி வளர்றேன்? அது கன்ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நான் அது அவங்க திருத்தல போது தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வரும். நம்ம அவசரம் டைம் தான் எதுலையுமே பார்த்தாது. எனக்கு டைம் வந்து இப்போன்னு இல்லை, எந்த எக்ஸாம்லையும் பார்த்தாது. இது மாதிரி பப்ளிக்கையும் பார்த்தாம தான் போகும்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம வந்து வேகமாக எழுதணும். அப்படி நான் பொறுமையாக கொஞ்சம் ஒரு தான் எழுதுவேன். அதனால தான் எனக்கு அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்து கேட்க வந்து பத்தலன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ அதோட முடியுது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாய்.